அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 12th பயாலஜி பாட்டனி ஜுவாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் கம்பல்சரி கொஷின் நம்பர் 3, ஆல்ரெடி கம்பல்சரி கொஷின் நம்பர் 1, கம்பல்சரி கொஷின் நம்பர் 2 2 கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் கம்பல்சரி கொஷின் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கம்பல்சரி கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இதுவும் நீங்கள் படித்த ஒரு கொஷின் தான், சரிங்களா? ஸோ இங்கே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஏ பேபி லூசஸ் இஸ் மதர் இன் இன்ஃபேன்சி. ஒரு பேபி என்ன பண்ணுறது, அவங்க மதரை வந்து இன்ஃபேன்சியில் லாஸ் பண்ணிடுது. சரியா? அவங்க மதர் வந்து இல்லை. ஏ பேபி லாசஸ் இஸ் மதர் இன் இன்ஃபேன்சி. He was totally dependent on breastfeeding as cow milk create a digestive problem. அந்த பேபி என்ன பண்ணுது, எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு? breastfeeding, அதாவது மில்க்குக்காக வந்து கவ் மில்க்கை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு அந்த பேபிக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது. நேம் த ஃபர்ஸ்ட் கவ் whose milk is nutritionally more balanced than normal cow. அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு கவ்வுடைய நேம் என்ன? அந்த கவ் எப்படி இருக்குது? நியூட்ரிஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்குது, மோர் பேலன்ஸ்டாக இருக்குது தென் நார்மல் கவ்வை கம்பேர் பண்ணும்போது. விச் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனல் எலமெண்ட் டஸ் இட் கண்டைன்? எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனல் எலமெண்ட் அதில் வந்து இருக்குது. ஹவு மச் மேக்னிடியூட், எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எது அப்படின்னு நீங்கள் கொஷினை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ரோசி கவ் அதுதான் வந்து ஆன்சர். இது நம்ம புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் லைனில் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனல் எலமெண்ட் டஸ் இட் கண்டைன், ஹவு மச் மேக்னிடியூட், எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் இதை படிக்கும்போது? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது டிவினோ பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்கு. இன் 1997 ரோசி த ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் கவ் ப்ரொடியூஸ்ட் ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச்டு மில்க். 1997 ரோசி கவ்வை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது அந்த கவ் அப்படின்னா, ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச்டு மில்க். அது கவ் தான், கவ் மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மில்கில் ஹியூமன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. விச் கண்டைன் த ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின். அப்போ அந்த ஹியூமன் ப்ரோட்டீன் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஹியூமன் ப்ரோட்டீனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்னு பேர். The protein-rich milk was a nutritionally balanced food for newborn babies than normal milk produced by the cow. இந்த ரோசி கவ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க்கு நியூபார்ன் பேபிக்கு வந்து நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டாக இருக்குது, நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்குது நார்மல் கவ்வை கம்பேர் பண்ணும்போது. இது மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னா போதும். ஆனால் ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் எழுதணும். சரிங்களா? அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 2.4 கிராம் பர் லிட்டர். அப்போ வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா, 1 லிட்டர் மில்கை குடித்தா அதில் வந்து 2.4 கிராம் அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. சரியா? இதுதான் வந்து அந்த கொஷின். அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.